நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 87வது வீடியோ. இது வந்து இன்றைக்கி பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். காலையிலே முடிச்சிடுறேன். அந்த ரூமில் அந்த வேர் ஹேவ் த ஸ்டுடியோ அந்த ரூம் போல் இந்த இதுலேயே எந்த ரூம்லேயே ஸ்டடி ரூம்லேயே வச்சுட்டுறேன். இதுக்காக இந்த டாபிக் ஆரம்பிக்க போகிறேன்னா அதையும் சொல்லிடுறேன். என்னுடைய என் கூட வேலை பார்த்தோம் ஒரு பையன் டாப்பேயில் ஸ்ரீனிவாஸ் குமார் பேர், மாடம்பாக்கத்தில் இருக்கான். ரொம்ப ஐயங்கார் பையன். ஐயங்கார்னு அவள் சொன்னாலும் அவள் வந்து நிறைய ஸ்ரீவித்யா கிரமத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவா. சிலைகளை பற்றி சொல்லுவான், ஒவ்வொரு ரூபங்களை பற்றி சொல்லுவான். தோகிஸ் ஐயங்கார் அகைன் ரிப்பீட். வைஷ்ணவ சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணாலும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பான். விஷய ஞானி, ரொம்ப ரொம்ப சாத்மீகமாக இருக்கிற பையன். ஏன்னா அவங்கள்ட்ட பேசினாலும் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்னோட சின்ன பையன். அவனுக்கு புள்ள பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகிடுத்து, பேத்தியும் பிறந்துடுத்து அவனுக்கு. ஸ்ரீனிவாஸ் குமார் பேர். அவர் வந்து மாமா நீங்கள் பேசி இந்த குலதெய்வத்தை பற்றி சொல்ல 100க்கு 100 மாமா உண்மை அப்படின்னா. என்னடா சொல்கிறேன்னா, அவளுக்கு சின்னிவாக்கம்ன்ற ஊர் அவளுக்கு குலதெய்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. தாத்தா எல்லாம். அந்த பையனுக்கு அடுத்து 60 வயசு இருக்கும். இப்போ வந்து மாடம்பாக்கத்தில் இருக்கான். இந்த சின்னிவாக்கம் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அவாத்தில் பழைய பேப்பர் அதெல்லாம் நோண்டின்னு இருக்கும்போது எடுத்து பாப்பா. சில படசெல்லாம் கிழிச்சு போட்டுருவா, எல்லாம் பண்ணுவாள். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதில் கார்டு, போஸ்ட் கார்டு, பத்திரிகை எல்லாம் சொருகி வைப்பாள். ஸோ அதெல்லாம் கூட எடுத்து பார்த்துருக்கான். அப்போ தாத்தா போட்ட கல்யாண பத்திரிகையில் சின்னிவாக்கம் காஞ்சிபுரம் பேக்கெட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், he wants to find out, though he is a Vaishnava boy, he traveled all the way to காஞ்சிபுரம். சுற்றி he spent almost a day. இந்த சின்னிவாக்கம்ன்ற ஊரை இப்படியாக கண்டுபிடிச்சி தான் ஆற்றுக்கு வரணுன்ற பயணம் இங்கே தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா நிறைய ஜனங்க வந்து ட்ரை பண்ண மாதிரி உட்காந்த இடத்துல லட்டு மாதிரி வாயில் வந்து ஊட்டி விடணுன்றா, அதெல்லாம் நடக்காது. ஸோ they have to try. இவன் பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த சின்னிவாக்கத்தில் போய் தேடி இருக்கையும் கடைசி கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த ஊரில் 8-10 வீடு தான் இருக்குது. எல்லா ஐயங்காரெலாம் வெக்கேட் பண்ணி போயிட்டான் அந்த காலத்துலேயே, 100 வருஷத்துக்கு முன்னாடியே. ஒரு வீட்டில் கூட மனுஷாலே இல்லை. ஈவன் அப்ராம்னா கூட யாருமே இல்லை அந்த தெருவில். அப்போ பார்த்தா ஒரு தெருவோட இந்த சைடில் வந்து சிவன் கோவிலையும் இன்னொரு சைடில் பெருமாள் கோவிலும் இருக்குது. ரெண்டுமே டேமேஜ்டு. எனக்கு பார்த்துக்கலன்னா பாழாயிடும். கோவிலும் சரி வீடும் சரி அந்த மாதிரி ஆகிடுறது. அப்போ வந்து அந்த அம்பாள் கோவில் அவள் குலதெய்வம் என்னென்னா செல்லியம்மன் பொன்னியம்மன். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஐயங்காருக்கு குலதெய்வம் என்னென்ன அவாத்தில் செல்லியம்மன் பொன்னியம்மன். அம்மன் பார்த்தா உருவம் கிடையாது. பார்த்தா அழகாக கோவில் எடுத்து கட்டி உள்ள கற்பகிரகம் இருக்குது, அர்த்த மண்டபம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ரெண்டும் ஒரு மலையாட்டம் இருக்குது. 2 கல் சுயம்புவாகவே இருக்குது. செல்லியம்மனும் பொன்னியம்மனும் வெள்ளியில் கவசம் போட்டிருக்கா. அதுக்கு கவசம் இல்லாமல் காமிச்சிருக்கா. இப்போ பாருங்கள், நான் அதை காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை அமிச்சான் எனக்கு. வியூஸ் தெரியுன்றதுக்காக காமிக்கிறேன். செல்லியம்மன் பொன்னியம்மன் ஐயங்காரர்களுக்கு குலதெய்வம். இதுக்கு வந்து கவசம் போட்டது காமிக்கிறேன் பாருங்க. இந்த கவசம் போட்டது சின்னிவாக்கம்ன்ற இடத்துல இருக்குது. கவசம் போட்ட அந்த 2 அம்பாள் இருக்குது. இதனுடைய பிரபாவம் என்னென்னா, இந்த என்ன பண்ணியிருக்கான், வந்து எல்லாருக்கும் லெட்டர் எழுதி ஃபோனில் பேசி இந்த மாதிரி அவள் உறவுக்காரா எல்லா ராத்திரியும் ப்ராப்ளம். அவனுக்கு தெரிஞ்ச உறவுக்காரா எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஒரு ஆற்றுல வந்து 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தையே இல்லை அவளுக்கு. குழந்தை இல்லைனாலும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. எங்கேயா போனாலே உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்பா. விசாரிப்பேன். அழுவோ பொண்டாட்டி. எனக்கே ஏற்பட்டிருக்கு அந்த காலத்தில். எனக்கு கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பிறகும்போது 7 வருஷத்துக்கு பிரச்சனை. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி அவாட்டெலாம் சொல்லியிருக்கான். அவள் போயிட்டு வந்திருக்கா. அங்கே போய் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு வந்த உடனே அவள் கரு விட்டுருக்கா. 18 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது அவளுக்கு. இந்த குலதெய்வத்துக்கு பாலை விட்டு இது விட்டுட்டு வந்த உடனே ஒரு வஸ்திரம் ஒரு சின்ன பாவாடை தான் சாத்தியிருக்கா. அவ்வளோ அழகாக பராக்கிரமாக இருக்குது. இவா தாத்தா என்ன பண்ணியிருக்கா, அந்த காலத்தில்
2 அந்த ஊரில் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற கல் இருக்கு இல்லையா, கருங்கல், ஒரு கிட்டத்தட்ட இந்த பிரமிட் ஷேப்பில் இருக்குது. அந்த 2 கல்லை எடுத்துகிட்டு வந்து அதில் ஆவாகனம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவங்கிட்ட அந்த ஐயங்கார் பையனாத்தில் அந்த 2 கல் இருக்குது. அதுக்கு மஞ்சள் பூசி பெருமாளுக்கு தனியாக ஆண்டாளுக்கு தனியாக விக்கிரகம்லாம் வச்சுருப்பான் அவன். பட் இது 2 முதல்ல வெளிப்படுறான். குலதெய்வதாவனுடைய காருண்ய இது சொல்கிறேன் நான், எப்படி நடந்து பாருங்கன்னு. முன்னூறு இந்த 18 வருஷம் கல்யாணம் ஆச்சு, அவள் குழந்தை பிறந்து அந்த பையன் வளர்ந்து அவனுக்கு 8 வருஷம் ஆச்சு குழந்தை பிறகுல. அப்புறமா வந்து பாபா அப்போ திருப்பி அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா, அவளுக்கு குழந்தை பிறந்தது. இப்போ நிறையா வந்து அந்த ஐயங்கார் ஃபேமிலியில் நிறைய ஃபேமிலியெல்லாம் படையெடுக்கிறான் அந்த ஊருக்கு. இந்த சின்னி வாக்கத்துக்கு படையெடுத்து பண்ணிட்டு வரா. அம்பாளுடைய காருண்யம் அப்படின்னா, வாடா கண்ணா வாண்ணா, இவன் காரில் போகிறான் அந்த வழியாக, இறங்க கூட மாட்டான். வேறு இல்லை, நம்ம போகிறோம் இங்கே பெங்களூருக்கு போகிறோம் அது வச்சு அதை ஒரு இந்த ஊருக்கு போகணுன்ற எண்ணம் இருக்காது அவளுக்கு. சுவாமி கூப்பிடுவான், நம்ம போகிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு. இப்போ நேற்று நிறைய ஃபோன்கள் வருது, மாமா நான் இந்த வாட்டி நான் அமெரிக்காவில் இந்தியா வரா மாதிரி இல்லை மாமா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். எல்லாமே டிலே தான் ஆகும். இது இவ்வளவும் சொல்ல, இந்த பொன்னியம்மன் செல்லியம்மன் இதை பராக்கிரமம் இல்லே நம்ம நினச்சிக்க முடியாது. ஒவ்வொரு தேவதைக்கும் குட்டி குட்டி தேவதைகள்லாம் டக்குன்னு இறங்கி வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க, சிறு தேவதைன்னு அலட்சியம் பண்ணாதவங்க, அதனுடைய பராக்கிரமம் நமக்கு தெரியாது. ஆற்றுல கல்யாணம், கார்த்திகை, பையனுக்கு வேலை எல்லாமே கிடச்சிடும். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் தங்கி பொங்கல் வச்சுட்டு போயிடுச்சு செட்டி பானையில் வைக்கலாம், வங்கல பானை எடுத்து போய் வைக்கலாம், இன்னொன்று பண்ணலாம். ஒரு தடவை பண்ணிட்டாலே அது நமக்கு அந்த இடத்துல ஈடுபாடு வந்துடும். இது இவ்வளோவும் சொல்கிறேன்னா, வியூவர்ஸ்கிட்ட நிறைய கால் வருது எனக்கு, பண்ண மாட்டேன்றா. முயற்சி எடுக்கணுமா இல்லையா? முயற்சி எடுக்காமையே வந்து தானே வந்து யாராவது வந்து ஊட்டி விடணும்னு யார் பண்ணுவா? அவள் குலதெய்வத்துக்கு நான் போக முடியாது. ஏன்னா வந்து சாஸ்திரத்தை அலோவ் பண்ணாது. நல்லா புரிஞ்சுங்க. ஐ கேன் சர்ச் அண்டு ஃபீட் தம், அவ்வளோதான். அவள் தான் போகணும் அதுக்கு. பையன் அமெரிக்காவில் இருக்கா, பையன் வர போனால் அப்பா அம்மா போயிட்டு வரணும். அப்பா அம்மா போனால் சகோதரி போகலாம், சகோதரன் போகலாம், யாரோ ஒருத்தர் போகணும் அந்த ஃபேமிலி சேர்ந்தவா. இப்போ இங்கே குலதெய்வம் சொல்லும்போது ஆண்களுக்கு நம்ம பார்த்த குலதெய்வம் தான். ஆனால் மாப்பிள்ளை அனுப்புக்கு மாமனார் பார்த்த குலதெய்வத்துக்கு போய் ஆகணும். நான் போயிருக்கேன். எங்கள் மாமனாருக்கு இந்த ஷடவுடையார்னு வருது, அப்போ வந்து ஆனைமேல் ஐயனாரும் வருது ஒன்று இருக்குது. ஷடவுடையார் பொன்சடைச்சி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது ஆழ்வாக்குறிச்சி பக்கத்தில் உள்ள அந்த காட்டு உள்ளே போகணும் இருக்குது. அது வந்து லேடிஸ் நாட் அலோடு அந்த கோவிலில். பட் இது வந்து ஆனைமேல் ஐயனார் வந்து எல்லோரும் போவாள். யானை மேலே உட்காந்துருக்கோம். அதுக்கு நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. பெண்ணுக்கு வந்து என்னென்னா, அம்மா ஆற்றுக்கும் போனோம், அப்பா ஆற்றுக்கும் போனோம், சரி மாம்படி ஆற்றுக்கு போய் ஆனோம். பெண்களுக்கு 2 இடத்துலையும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு யார் யாருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமோ தயவு செய்து போய் குலதெய்வதா வழிபாடு பண்ணுங்க. இந்த நவராத்திரி பீரியடு இது போய்ட்டு வந்து அம்பாள் வந்து மனம் குளிர்ந்து போயிடுவோம். அப்படி அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோம், பரிசிச்சிடுவோம். இதெல்லாம் நினைவுக்குள் செய்யுங்க. இதை வந்து நேற்று அந்த பையன் ஃபோட்டோ வேறு அமிச்சான். ஸோ அம்பாள் வந்து பொன்னியம்மன் செல்வி எப்படா பேச போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் பேசிட்டேன். ஸோ இந்த 87வது வீடியோவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.